எல்லோருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை பார்த்துட்ருக்கிற பல பேரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கிறீங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை இன்னும் ஒரு படி மேலே உயர்த்தும் அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் உத்வேகத்தை கொடுக்கும். நல்ல நல்ல கண்டென்ட் இருக்கிற வீடியோஸாக என்னால் கிரியேட் பண்ண முடியும். அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப பெருசு. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உண்மையாகவே ஒரு வித்தியாசமான வீடியோவாக தான் இருக்க போகுது. என்னன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். முதல்ல ஒரு பேனாவையும் பேப்பரையும் எடுத்துக்கோங்க. நான் கேட்குற 5 கேள்விக்கு உடனே பதில் கிடைச்சா அதை எழுதுங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்கக்கூடாது. உங்களால் முடியலன்னா அடுத்த கேள்விக்கு உடனே போயிடுங்க. அதுவும் முடியலையா, நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டே உங்கள் மனசுக்குள்ளே அதுக்கு விடை கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள். முதல்ல நீங்கள் பேப்பரில் எழுத வேண்டியது உலகத்திலேயே மிகப்பெரிய 5 பணக்காரங்களோட பேர். ரெண்டாவது, 2004 மற்றும் 2009 பாராளுமன்ற தேர்தலில் பிரபல தலைவர்களை தோற்கடித்த ஒரு 4 பேரோட பேர். மூணாவது, சர்வதேச அளவில் நடக்கிற அழகி போட்டியில் ஜெயித்த இந்திய பெண்களோட ஒரு 4 பேரோட பேர். நாலாவது, நோபல் பரிசு வாங்கினவங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேரோட பேர். அஞ்சாவது, கடைசியாக ஆஸ்கர் அவார்டு வாங்கின 5 நடிகர் நடிகைகளோட பேர். இது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்குதா பாருங்கள். உங்களோட பதில் உங்களுக்கே திருப்தியாக இருந்ததா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிங்க. இல்லை தானே? நம்ம யாருக்குமே கடந்த காலத்தோட தலைப்பு செய்திகளோ அல்லது தலைப்பு செய்திகளில் இடம் பிடிச்சவங்களோ நினைவில் இருக்கிறதே கிடையாது. இத்தனைக்கும் இவங்களெல்லாம் சாதாரண சாதனையாளர்களே கிடையாது. அந்தந்த துறையில் உச்சத்தை தொட்ட மிகப்பெரிய சாதனையாளர்கள். ஆனால் கைத்தட்டல்கள் காணாமல் போகிறது தான் நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். சாதனைகள் மறக்கப்படுறதும் விருதுகளும் பாராட்டுகளும் அவங்களுடைய புதைஞ்சு போகிறது தான் வழக்கம். இப்போது நான் இன்னொரு 5 கேள்வியை கேட்குறேன். இதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்குதான்னு பாருங்கள். முதல்ல, உங்கள் பள்ளி காலத்தில் மிகச்சிறப்பாக பாடம் நடத்திய 3 ஆசிரியரோட பேர். ரெண்டாவது, உங்களுக்கு ஆபத்தான நேரத்தில் உதவிய 3 நண்பர்களோட பேர். மூணாவது, உங்களோட வாழ்க்கையில் பயனுள்ளதை கற்றுக் கொடுத்த சில பேரோட பேர். நாலாவது, உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் மாற்றின சில பேரோட பேர். அஞ்சாவது, நீங்கள் யாரோட அதிக நேரத்தை செலவழிக்க விரும்புகிறீங்களோ அவங்களோட பேர். இப்போ நான் கேட்ட இந்த 5 கேள்விகளுக்கான பதில் கொஞ்ச நேரத்திலே உங்கள் மனசுக்குள்ளே தோணியிருக்கும். கரெக்டாக? இதுலேருந்து என்ன தெரியுது? உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது பணக்காரர்களோ புகழ் பெற்றவர்களோ இல்லை பாராட்டுகளை குவிச்சவங்களோ கிடையாது. உங்கள் மேலே உண்மையான அக்கறை செலுத்துகிறவங்க தான். சாதனையாளர்களோ இல்லை ஒரு பெரிய பெரிய பாராட்டுகள் விருதுகள் பெற்றவங்களையோ நீங்கள் மறக்கிற மாதிரி இப்போ நீங்கள் லிஸ்ட்டில் எழுதின 5 பேரோட பேரை நீங்கள் மறக்க மாட்டீங்க. பணம், பட்டம், பதவி இது மூலமாக கிடைக்கக்கூடிய புகழோ வெற்றியோ நிலையானதே கிடையாது. மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு மற்றவங்க மேலே அக்கறை எடுத்துக்கிட்டு ஒருவர் பெறக்கூடிய புகழும் வெற்றியும் தான் உண்மையாகவே நிலையானது. உங்களோட மாணவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், இல்லை உறவினர்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டு குடும்பத்தாராக இருக்கலாம், யாருக்கிட்ட வேணாலும் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு அவங்க யாராவது உங்களோட பேரை ஒரு இடத்துலையாவது சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உண்மையாகவே வெற்றி பெற்றாதாக தான் அர்த்தம். முதல்ல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களோட மனசில் நம்மளுக்கு இடம் இருக்கான்னு பார்ப்போம். சரியா? இது மூலமாக என்ன தெரியுது நம்மளுக்கு? மற்றவங்களோட நெஞ்சில் நீங்காத இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்போவுமே நல்லது நினைக்கணும். எல்லாருக்கும் நல்லதையே சொல்லுங்கள், நல்லதையே செய்யுங்க. மீண்டும் இதுபோல் அருமையான தகவல்களோடு மீண்டும் பேசலாம். நன்றி.